ஹைட்ராலிக் ஓட்டுநர் தொழிலாளர் நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி என 4 மாவட்ட ஹைட்ராலிக் ஓட்டுநர் தொழிலாளர் நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா நெல்லை தாளையுத்து பகுதியில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் ஐயம்பெருமாள் தலைமை தாங்கினார். செயலாளர் செல்வகுமார், பொருளாளர் தங்கபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் ராஜா, துணை செயலாளர் ஜான் போஸ்கோ, ஒருங்கிணைப்பாளர்கள் யோசப், ஜேக்கப், சவுந்தரபாண்டியன், தூத்துக்குடி பொறுப்பாளர் செல்வகுமார் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேசிபி மற்றும் பொக்லைன் ஓட்டுநர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஜேசிபி மற்றும் பொக்லைன் ஓட்டுநர்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்தான வேலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள், அதற்கு எந்த ஒரு நிதி இழப்பும் இல்லாத சூழ்நிலையில் கைவிடப்பட்ட குடும்பங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசு ஹெவி லைசன்ஸ் கொடுப்பது போல ஹைட்ராலிக் வாகனங்களான ஜேசிபி, பொக்லைன் இயக்கும் ஓட்டுநர்களுக்கு அதற்கான பிரத்யேக லைசன்ஸ் வழங்குவதற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இதுவரை கேரளாவில் சென்றுதான் 15,000 செலவு செய்து ஹைட்ராலிக் வாகனங்கள் இயக்குவதற்கான தனிப்பட்ட லைசன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே தமிழகத்திலும் ஹைட்ராலிக் வாகனங்களை இயக்குவதற்கான தனிப்பட்ட லைசன்ஸ் கொடுப்பதற்கு அல்லது ஹெவி லைசன்ஸில் இணைப்பதற்கு தமிழக அரசு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மூலம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஜேசிபி அல்லது பொக்லைன் போன்ற ஹைட்ராலிக் வாகனங்களை இயக்கும் போது உயிரிழப்பு ஏற்பட்டால் உரிய இழப்பீடு கிடைப்பது இல்லை. எனவே ஹைட்ராலிக் வாகனம் இயக்கும் ஓட்டுநர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கும் வகையில் தமிழக அரசு இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களை இது போன்ற தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.